ஹை guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க சிண்டு. இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நம்மளோட மொபைலில் வந்து அதிகமான நம்பர் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்போம். அதாவது மற்றவங்களோட கான்டாக்டை வந்து நம்மளோட மொபைலில் சேவ் பண்ணி வச்சுருப்போம். இது வந்து ஒரு சில நேரங்களில் தவறுதலாக நம்ம ஒரு செட்டிங் ஆன் பண்ணி வச்சுட்டாலோ, இல்லைனா நம்மளோட மொபைல் உடஞ்சி போயிட்டாலோ அந்த நம்பர் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போலாம் நம்ம அதிகமாக வந்து சிம்மில் வந்து ஃபோன் நம்பரை சேவ் பண்ணி வைக்க மாட்டோம். நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து ஆட்டோமேட்டிக்காக அது மொபைலில் தான் ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணோம். இப்படிலாம் நம்ம மொபைலில் சேவ் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளோட மொபைல் நம்பர் வந்து டக்குன்னு மொபைல் உடஞ்சி போயிட்டாலோ தொலைஞ்சு போயிட்டாலும் அந்த நம்பர் எடுக்கிறது ரொம்பவே நமக்கு சிரமமாக இருக்கும். அந்த நம்பர் எல்லாமே நமக்கு முக்கியமான நம்பராக இருந்தால் அதை நம்ம இமெயில் ஐடியில் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்மளோட இமெயில் ஐடி எந்த ஒரு ஆண்ட்ராய்டில் கொடுத்தாலும் அந்த நம்பர் எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தடை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது உங்களோட கான்டாக்டை எப்படி பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான நேரம் வந்து அதை எடுத்து வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் உங்களோட கான்டாக்ட் எல்லாத்தையுமே உங்களோட மெயிலில் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை இந்த வீடியோ மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வரீங்க அப்படின்னா அந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதனால தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட மொபைலில் டிஃபால்ட்டாகவே கான்டாக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் இல்லைனா ப்ளே ஸ்டோரில் கான்டாக்ட் அப்படின்னு எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் இருக்குது. ஏதாவது ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதோட செட்டிங் உள்ளே போங்க. செட்டிங் உள்ளே போனீங்கன்னா கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. அதில் எக்ஸ்போர்ட் டு ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்றது பாருங்கள், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா செலக்ட் ஆல் அப்படின்றது பாருங்கள், அதை கொடுத்துருங்க. கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ப்ளூ கலரில். அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்கள் கான்டாக்ட் வந்து எதில் ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில் வரும் பாருங்கள். ஃபோன் ஸ்டோரேஜில் பேக்கப்பில் கான்டாக்டில் இருக்கும், இந்த ஃபைல் நேமில் அப்படின்னு வரும். அதை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போ நம்ம வந்து இதை ஃபைல் மேனேஜரில் சேவ் ஆகிருக்கான்னு செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். என்னோடய ஃபைல் நேம் வந்து தட்டி பார்க்குறேன் பாருங்கள், இப்போ வந்துருச்சு. பார்த்துங்க, விசிஎஃப் ஃபைலில் வந்து சேவ் ஆகிருக்கு. கீழே பாருங்கள் இருக்குது கான்டாக்ட் சிம்பிள் போட்டு, அதுதான் நம்ம இப்போ சேவ் பண்ணது. இப்போ நீங்கள் பேக்கில் வந்துட்டு அப்படியே ஏதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு மை கான்டாக்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். மைக் கான்டாக்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாகவே ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூகுள் கான்டாக்ட்ஸ்.com அப்படின்னா உள்ளே போனோடனே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட மெயில் ஓப்பன் ஆகிரும். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே காட் இட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும், அதையும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட கான்டாக்ட் இம்போர்ட் பண்ணுற செக்ஷன் வந்துடும். இப்போ இம்போர்ட் கான்டாக்ட்னு ரெண்டாக தான் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்தோடனே உங்களோட ஃபைலை செலக்ட் பண்ண சொல்லுவோம். அந்த ப்ளூ கலரில் உள்ள செலக்ட் ஃபைல் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டோரேஜில் உள்ள அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டோரேஜில் இருக்குல்ல உங்கள் விசிஎஃப் ஃபைல் நம்ம சேவ் பண்ணுது, அதை வந்து இதில் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள், நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்குது பாருங்கள், அப்படியே நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணோன்னே அதோட நேம் வந்துருச்சு பாருங்கள், செலக்ட் ஃபைல் பக்கத்தில் இம்போர்ட் அப்படின்னு கொடுங்க. கீழே உள்ளதை கொடுத்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆகும். அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ண உடனே இம்போர்ட் ஆகி முடிச்சிடும். இம்போர்ட் ஆன உடனே உங்களோட கான்டாக்ட் எல்லாமே சேவ் ஆகிரும். இப்படி தாங்க நம்ம வந்து நம்ம கான்டாக்ட் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வைக்கிறது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இந்த வீடியோ மூலிமா கண்டிப்பாக ஒரு சூப்பரான தகவலை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மெத்தடை தெரிஞ்சுக்கட்டும், அவங்களோட கான்டாக்ட் எல்லாத்தையும் பேக்கப் எடுத்து வச்சுக்கட்டும். இது போல் சூப்பரான நிறையா தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.